ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பழப்பாயாசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு. ஸோ நெய்வேத்தியம் நான் இதுதான் செஞ்சுருந்தேன். இதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பழம் தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். மாதுளை, ஆப்பிள், கொய்யா, திராட்சை. ஸோ பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 4 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஏலக்காவும் ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 முந்திரி, 15 பாதாமும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் நான் அந்த பால் கூடவே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் பால். ஸ்வீட்னஸ்க்காக மில்க் மெய்டும் 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். மில்க் மெய்டு பாதி கப் தான் சேர்த்தேன். அந்த பாட்டிலில் பாதி கப்பும் 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்ட பிறகு பால் நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்ட பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் சூப்பரான பழ பாயசம் ரெடி.